நேச்சுரலாக நம்ம ஆரம்பிக்கும்போது நம்மளே எல்லா வேலையும் செய்வோம். உட்காந்து ஒரு பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் நம்ம தான் காலையில் ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த காலத்தில். இப்போ அந்த லேபரோட கஷ்டம் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். அவங்களோட கஷ்டம், அவங்க எதுக்கெல்லாம் லேபர்லாம் கஷ்டப்படுவாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம நம்மளும் பெருசாக எதையும் நம்ம வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு நினைக்கல. மனதை வந்து நல்லா இன்னும் சாஃப்டாக்கி இன்னும் எவ்வளோ நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம. இன்னைக்கு எத்தனை பிரான்ச்சஸ் சார் அஸ்வின் ஸ்வீட்ஸ்? 30 வரைக்கும் இருக்கு. 30 வரைக்கும் வரைக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வந்து உங்கள் மனைவி செஞ்ச பட்சணங்களை தான் நீங்கள் கொண்டு போய் கடையாக போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேன். அப்போ உங்களுக்கு என்ன யோசனை இருந்துச்சு? 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக உங்களுடைய அப்போ ஒரு திட்டம் இருந்துருக்கும்ல, இப்போதைக்கு ஏதோ வாழ்க்கை ஓடினா போதும்னு நினச்சிங்களா, இல்லை ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு எய்மோடு ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு வந்து நம்ம வில்லேஜை விட்டு பெரம்பலூர் வந்தாச்சு. பெரம்பலூருக்கு உங்கள் சொந்த ஊர் இது சார்? சொந்த ஊர் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் கடம்பூர்னு இருக்குது. நம்ம சொந்த ஊர் அதுதான். சின்ன கிராமம் தான். அடிப்படையில் என்ன விவசாய குடும்பமா நீங்கள்? விவசாயம், அக்ரிகல்ச்சர் தான். அந்த ஊரில் பண்ணையாருன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அங்கே தான் நம்ம எல்லாமே பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஓகே. அங்கிருந்து பெரம்பலூர் வந்து இந்த தொழிலை தொடங்குனீங்களா? ஆமாம், மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் அப்புறம் நம்ம இங்கே வந்தோம். ஓகே. வந்த உடனே இந்த பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? வந்த உடனே வந்து நம்ம ஒரு எய்மோடு வந்தோம். புது பஸ் ஸ்டாண்ட், நம்ம பெரம்பலூரில் புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதில் சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அப்போ வந்து பஸ்ஸை அலோவ் பண்ணல. ஏன்னா நம்ம பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் இருக்குது. பழைய பேருந்து இங்கே புதுசாக ஆரம்பித்ததுனால அங்கே பழைய பேருந்து நிலையத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பாதிப்பாயிடுச்சு. வியாபாரிகளுக்கெல்லாம் அவங்க வந்து எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி எனக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு விடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணதுனால அந்த நேரத்தில் அந்த பிஸ்னஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ பஸ் வந்தால் தான் பிஸ்னஸ்ஸே? ஆமாம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் வந்தால் தான் பிஸ்னஸ். ஸோ பஸ் ஸ்டாண்டு இயங்கலையோ? இயங்கவே. இப்போ நீங்கள் முதல்ல திருமணமாகி உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முதல் பிஸ்னஸே இப்படி எதிர்பார்க்காத ஒரு ஃபெயிலியர் தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே அக்ரிகல்ச்சரில் தான் இருந்தோம். நம்ம அக்ரிகல்ச்சரில் இருந்துட்டு நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்ததுனால நம்ம வந்து அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து பெரம்பலூரை நோக்கி வந்தோம். எந்த விதமான எண்ணத்தோடையும் நம்ம வரும்போது வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கப்புறம் தான் வந்து. ஆரம்ப கட்டம் வந்து இப்போ தோல்வி தான். முதல் கட்டத்தில் தோல்வி தான். ஓகே. அந்த ஃபேன்சி ஸ்டோர் ஒர்க் ஆகலை. தென் அப்புறம் என்ன பண்ணீங்க? அதை க்ளோஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட சேல் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் அதில் வந்து ஒரு பார்ட்னராக சேர்ந்தேன். பார்ட்னராக சேர்ந்தோடனே நம்மளுக்கு வந்து அவங்க பார்ட்னர் அதில் வந்து ஒரு 2000 தான் சேலரி நம்மளுக்கு. என்ன பார்ட்னர்? 2000? பார்ட்னருங்கிறது வருஷம் இயர்லி தான் நம்மளுக்கு எப்பயுமே. ஓகே. அங்கே இருந்து வேலை பார்க்குறது 2000 சம்பளம். வேலை பார்க்குறது 2000 இயர்லி ஒரு தடவை தான் பேமெண்ட். அது லாபமாக இருந்தால் தான் பேமெண்ட் வரும், இல்லைன்னா பேமெண்ட் வராது. அந்த 2000 வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டிலையே ஒரு சமோசா இந்த மாதிரி போட்டு கடைக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா சைடில் நம்மளுக்கு இது வருமானம் பத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு 5-6 கடைக்கு சமோசா போட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். யாருக்கு? மனைவி தானே? மனைவி தான் ஸ்டார்ட். மனைவி அப்புறம் மாமியார் எல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் நீங்களே தான் போய் கொடுப்பீங்களா? நானே தான் போவேன். நானே தான் கடை ஏறி கொண்டு கொடுத்துட்டு வருவேன். பொதுவாக எனக்கு வந்து கூச்ச சுபாவம் அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டேன். நான் போய் ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கேட்கணுன்னாவே யோசிப்பேன். நான் போய் ஒருத்தர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. நம்ம கொடுத்து தான் பழக்கம், கேட்டு பழக்கம் இல்லை. எனக்கு இது வரைக்குமே கொடுத்து தான் பழக்கம், கேட்டு பழக்கம் இல்லை. அப்போ போய் யோசித்து தான் போய் கேட்டோம். இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால அப்படியே ஒவ்வொரு இடத்துல கொடுத்துட்டே வந்தோம். சரி, இதோட இன்னும் என்ன பெட்டராக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த தட்டைங்கிற ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கும். அச்சு முறுக்கு, தட்டை, இது ரெண்டையும் அப்படியே வீட்டிலே வச்சு தயாரிக்க ஆரம்பித்தோம்.